ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவே நோட்டிஃபிகேஷன் வரும். போன எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடும் வளப்பறைகள் ரொம்ப நிறையவே இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். வேலை வெட்டி விட்டுலாம் வந்து பார்க்காதீங்க. படிக்கிற விஷயத்தையும் விட்டு வந்து பார்க்காதீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். மிச்சப்படி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணுங்க. சரிங்க, இஸ்லாம் இதோட கதை உள்ள போறோமா? போன எபிசோட கண்டினியூஷன்லயே கிட்டத்தட்ட 2 மேட்ச் கிட்ட முடிஞ்சிருக்கும். இப்போ 3வது மேட்ச் ஆரம்பிக்குது. அது பார்த்தா அந்த ஜா ஃபேமிலியை சேர்ந்தவனுக்கும் அப்புறம் நம்ம கோமாவுடைய ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கான். அப்புறம் யார் யாருக்கு மேட்ச்ன்றத ஒவ்வொருத்தரா காமிக்க கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோக்கான மேட்சும் வந்துருது. இதுல ஹீரோ வழக்கம் போல அங்க ஸ்டேடியத்துக்கு வந்த உடனே பார்த்தா மக்கள் கூச்சல் போடுறாங்க. இவன் ஒரு ஃப்ராடு, ஏமாத்துக்கார, இவனெல்லாம் எங்கடா கிரவுண்ட் விட்டீங்க, இவனை செருப்பான அடிக்கடா, இவன் எல்லாரும் ஏமாத்துறா. போன மேட்ச்ல பாவம் ஒருத்தனை ஏமாத்தியே இந்த மாதிரி அடிச்சான். இவன் கண்டிப்பா ஜோசரானே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேவலமா பேச அங்க அடி வாங்கின பயபலியோ இதெல்லாம் பாத்துக்கிறான். இவன் என்ன தான் புடிங்கிறான்னு பாக்கல இந்த மேட்ச்ல. இவன் போன மேட்ச்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். பாத்துக்கு மக்கள் கூச்சல் போட்டுருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு அந்த வருவான். ஏன்டி உன் மேட்ச் என்னாச்சு, ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியா? அந்த கொக்கெட்ஸ் ஒருத்தன் இருந்தால நான் தோத்துட்டேன்ப்பா, நீ கொக்கெட்ஸ் கிட்ட தோத்துட்டியா? என்னாச்சு என்னத்த கேக்குற? அது மேட்சே கிடையாது. கொக்கெட்ஸ்ன்றவன் கண்டிப்பா ஒரு ஹியூமனே கிடையாது, ஒரு மிருகம் மாதிரி அங்க நடந்துக்கணும். கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்மளுடைய மாஸ்டர் ரெக்கிகன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பூஷியானுடைய அப்பா அந்த பிரசிடென்ட் அங்க வந்திருக்காரு. பரவாயில்லையே, ஜோசரான் வந்து இதுல பிரபலமா தான் இருக்கான். அவனை கடி ஊத்துட்டு இருக்காங்க, பிரபலமா இருக்கான்றீங்கப்பா. அவன் சீட்டிங் பண்ணி ஏமாத்தி விளையாடிங்கிறான். அவன் எப்படியா இருந்தாலும் அப்படிலாம் பண்ற பையன் தான். பட் இருந்தாலும் அவனுடைய திறமைகளை நீங்க இன்னும் பார்க்கல. யங் மாஸ்டர் அதுக்கப்புறம் அந்த வருவான். என்னடா ஜெயிச்சிட்டியா மேட்ச்ல? ஷின்டோன் கண்டிப்பாப்பா ஜோரானோடைய மேட்ச் தான் நான் பார்க்க வந்தேன். பாரு இந்த முறை என்ன ஏமாத்து வேலை பண்ணி எந்த மேட்ச்ல தப்பிக்க போறான் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கெத்தா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா இது ஒரு கெத்தே கிடையாது, அனிமேஷனுக்காகவும் ஒரு ஸ்டைலுக்காகவும் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ஆப்போனண்டா இருக்கிற ஷிண்டோவை கூப்பிட எப்படி கூப்பிட்டாலுமே அவன் வரல. இன்னுமாங்க என்ன இவன் வரலையா, இவன் தான் என்னமோ பண்ணிக்கிறான் சொல்லிட்டு மக்கள் திரும்பியும் பார்த்து ஹீரோவை போட்டு புலம்புறாங்க. ஷிண்டோ வராதால இந்த மேட்ச்ல வின் பண்ணது இல்லாம ஷோரான் தான். கண்டிப்பா திரும்ப இவன் தான் ஏதோ ஒரு ஏமாத வேலை பண்ணிருக்கான். எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரெஃபரியும் தகவல் வரதை பார்த்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. ஹீரோ தான் ஜெயிச்சுதானே. ஆனா அவங்களுக்கே ஒரு வகையில பிடிக்க மாட்டேங்குது. இவன் என்னடா இப்படி கேவலமா சீட் பண்ணி விளையாடுறான்னு. அவன் ஹீரோ ஜெயிச்சுட்டு போகும்போது இன்னமும் மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல பார்த்து ஹீரோ கிட்ட ஏமாந்து தோத்த அந்த பையன் டக்குன்னு கிரவுண்டுக்குள்ள இறங்கி, டேய் ஜோசரன், திரும்பியும் ஒருத்தனை ஏமாத்தி என்னவோ பண்ணிருக்க, இருடா எனக்கு பண்ணதுக்கு பதிலடி நான் இப்பயே கொடுத்துருன்ற மாதிரி அவன் சண்டை போட ரெடியா இருக்க. ஆனா ரெஃபரிஸ் உள்ள வந்து தடுத்துருவாங்க. என்ன விடுங்க, அவனை நான் தோக்கடிக்கிறீங்க, என்னடா பேசிட்டு இருக்க, நீ தான் இன்னைக்கு மேட்சே கிடையாது, வெளியே போ. அவன் ஏமாத்திட்டு இருப்பான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க, என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜோசரான் கண்டிப்பா உன்னை கொண்டுட வேண்டாம் வாய்ப்பு கிடைச்சான். ஒரு ஆம்பளையா அந்த என் கூட வந்து ஃபைட் பண்றான் மாதிரி அவன் கூப்பிடுவோம். அவன் திடீர்னு பார்த்த பொம்பளை மாதிரி நடத்துப்பான். ஏய் இவன் ஆம்பளையா பொம்பளையாடா அப்படி அவனே கன்ஃபியூஷன் ஆகும். எல்லாருமே ஆயிட்டு போயிடுவாங்க. என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணி மென்டல் போயிட்டு இன்னொரு ஜோசரான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த மாதிரியான விஷயங்களே பண்றானா, நல்லாவே பண்றான். இதனாலதான் இந்த பையன் மேல எனக்கு ரொம்பவும் ஆர்வம் ஏற்படுது. இவன் இன்னமும் என்னென்ன ட்ரிக் எல்லாம் பண்ணுவான்னு தெரியல. இதனாலதான் உங்களுக்கு பிடிக்குமாப்பா அவனு? அப்படின்னு மட்டும் கிடையாது மகனே. ஜோசரான் சும்மா நினைக்கிறேன், அவன் யாருடைய பேரன்றது தெரியல. என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பாடு. ஏன்னா மேட்ச் இன்னும் முடியல, நிறைய மேட்ச் காத்துட்டு இருக்க பின்னாடி. என்னோட பக்கம் இந்த 2 எல்டர்ஸும் இந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. அந்த பையன் தான் ஜோசரானா உண்மையிலேயே? ஏன்னா இப்படி லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவனுக்கு டென்ஷன் ஆகிற தகுதி இல்லை. மேட்ச் விளையாடுறான், ஏமாத்தி விளையாடுங்கிறான் பாரு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவனுடைய உண்மையான பவர் என்னன்றத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பாக்கணும். என்ன சொல்றேன்? சரியா சொன்னேன், ட்ரை பண்ணிடுவோம். கண்டிப்பா டென்ஷன் ஆகிற தகுதி அவனுக்கு கிடையாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஹே அங்க பாரு, ஃபூ சோச்சோன் இருக்காரு, டெங்கி காயை சேர்ந்தவங்க. ஜோசரானுக்கு அவரு தான் நிறைய சப்போர்ட் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? டென்கி காயா? அவங்களுக்குமே ஒரு பிளான் வச்சிட்டு இருக்கேன். அது போக போக நீயே பாப்ப. அதுக்கப்புறம் காட்டுல 10 ரேம்பல் ரெகிகன் எல்டர் வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க தன்னுடைய பேத்தி கூட. எல்டர் ரெகிகன், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்ததுக்கான காரணமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விஷயத்த சொல்லணுமா? சீசு சொன்னது உண்மையாப்பா? ஆமா, சொல்றது உண்மைதான். அந்த கொக்கெட்ஸு கிட்ட நான் இந்த விஷயத்த பார்த்தேன். அவனுடைய கீ பவர் ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து சின்சோ கோகோன்ஷா அப்படின்றவருடைய பிளேவர் சென்ட் எனக்கு வந்தது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு செஞ்ச ஆளுங்க இதுல உள்ள பூந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஒப்புதலோட இவன் அவங்க கிட்ட இருந்து பவர்ஸ் வாங்கி வந்து இந்த ஒரு மேட்ச்ல கலந்துட்டு இருக்கான்றது தெரியுது. கண்டிப்பா கொக்கெட்ஸோ இந்த வெளி உலகத்தை சேர்ந்தவங்களை இந்த மேட்ச் மூலியமா கொள்றதுக்காக தான் வந்திருக்கான். கண்டிப்பா தன்னுடைய பணத்தால எப்படியாப்பட்ட விலையை கொடுத்தும் இந்த விஷயத்த வாங்கக்கூடியன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெளி உலகத்தை சேர்ந்தவங்களை கொள்றதுக்காக இந்த ஒரு விஷயத்துல பணம் கண்டிப்பா அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆனா அவனுக்கு தெரியாது கொக்கெட்ஸுக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துக்கிட்ட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய பவர்ஸ் மூலியமா இப்ப அவன் ஒரு கொலை பண்ற மான்சரா இருக்கான். அதுக்கு ஏற்ற அந்த கொக்கெட்ஸு பயத்துக்காரனை காமிக்க அவன் பார்த்தா இன்னொருத்தனை அடுத்த கட்ட மேட்ச்ல தனக்கு எதிராக இருக்கிறவனை பார்த்திருக்கான். அவன் கூட ஃபைட் பண்றதுக்காக ரெடியா இருக்கான். அவனுக்கே ஆட்டம்
ஆட்டம் காமிக்க. ஆனா ஒரு கட்டத்துல இவனே ஆட்டம் காமிப்பான். அவனுக்கு என்னடா முட்டாள் தரமே இப்படி பண்ணிட்டியே, நான் யாருன்னு தெரியலையா, உன்னை பொடி இதுக்காக செட் பண்ண ட்ராப் தானே இது. டாய் தேவையில்லாம என்னோட ரகசியங்களை பத்தி பேசாத. இந்த இடத்துல நம்ம மட்டும் கிடையாது, எல்லாரும் இருக்கும். இதே ஒரு எலிஷன் தான் என்னால எப்படியாப்பட்ட ஆளா வேணாலும் மாற முடியும். எங்க பாரு, நானும் வேற ஒரு விதத்துல காரணத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கேன். என் வழியில தலையிட்டுனா கண்டிப்பா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறதுல அவனே பயந்துருவான். கொக்கெட்ஸுவோம் நம்ம ஹீரோ பார்த்தா போயிட்டு இருக்கும் போது வழியில இருக்கிற ஆளுங்க எல்லாமே கேவலமாவும் பெருப்பளையும் பாக்குறாங்க. இவன் ரொம்பவும் எப்படி ஒரு சுத்தலாம். இவன் ஹீரோவா வரும்போதே சொல்றான், நான் இந்த இடத்துல பல எனிமிஸை உருவாக்கி வச்சிருக்கேன். ஆமா எங்க மாஸ்டர் எங்க தலைவி அவனோட கடவுளே யாரையும் புதையுது இவங்க போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அந்த டைம் வந்து ஓஹோக்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த 10 எல்டர்ஸ்ல ஒரு 2 பேர்கிட்ட நம்ம ஹீரோவை தனியா கூப்பிடுறதுக்காக தங்களுடைய காட்ஸ்ல ஒருத்தனை இந்த இடத்துல அமைச்சு வச்சிருப்பாங்க. அவன் வந்து இப்போ ஹீரோ கிட்ட உங்களை பாக்கிறதுக்காக 2 எல்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய சீக்கிரட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த இடத்துல அவனை கூட்டின்னு போக ஹீரோவுமே காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட போவான். இவ பார்த்தா உன்னோட பக்கம் இந்த இடத்துல திரும்பியும் என்னமா நீ திரும்பி இதை வாங்கம்மா கஷ்டம் எல்லாமே போயிடும் பாரு, உன்னுடைய நண்பனுக்கு வர எனிமித்தை நீ சாக அடிக்கணும் தானே பாக்குற, அவனுக்கு இல்லாம போனா இந்த சூனியக்கார ஐட்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பா அவனுக்கு தரமட்டமாயிடுவானுங்க, இதோடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நான் என்ன பண்றது, கஷ்டப்படுற போனா இருக்கிறதுனால உனக்கு நான் கம்மியான ரேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி ஏமாத்திருவான். ஆனா இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லையான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பரவாயில்ல நீ அப்புறமா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடு, இந்த ஜிபே அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி ஆயிடுதாங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அவ பணத்தை தலைவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து யங் மாஸ்டரும் ஏய் ஓஹோ இங்க ஜோசோரா நீ பாத்தியா இல்லையா, அவன் அவனுடைய மேட்ச்ல ஜெயிச்சிட்டான்பா, அதனால தான் நான் பாக்கல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்ததுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஒரு ரகசியத்தை கேட்கணுன்றதுக்காக ஏமா நீ ஓஹோ தானே, உன்னுடைய மாஸ்டர் யாரு, என்னுடைய மாஸ்டரா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி திரும்ப யோசிப்பான். சரி உன்னை ட்ரெயின் பண்ண பேரண்ட்ஸ் யாரு, அவங்க பேராச்சும் தெரியுமா, அதுவும் தெரியாதே, மறந்துட்டியா, சரி ஜோசோரன் எங்க காணோம், எங்க போனான்றது எங்களுக்குமே தெரியாதுப்பா, அட கடவுளே அவன் தனியா போற ஆளுல அவனுக்கு ஏதோ பிரச்சனை, நான் போய் பாத்துட்டு வரேன், ஜோசோரான் எங்கடா இருக்க. அவ போன பிறகு பார்த்தா அந்த இடத்துல இருக்க அந்த புத்தர் சாமியார டக்குன்னு யோ நீ பார்த்தா பணக்கார மாதிரி இருக்க, அந்த பொண்ணை எதுக்கே தேவையில்லாம இதை விட்டு அனுப்பிச்சு விட்டு என் கஸ்டமர் கெடுத்து விட்ட, நீயாச்சும் இதை வாங்கியா, எவ்வளவு தெரியுமா, 10,000 ரூபாய் தான், ரொம்ப கம்மி தான், சீப்பு தான், இல்லப்பா எனக்கு வேணாம். அப்புறம் நம்ம ஹீரோவா அந்த 2 எல்டர்ஸை பார்க்க வந்திருக்கேன். ஒருத்தர் பேர் வந்து OAI, இன்னொருத்தர் பேர் வந்து ரோஜி. ஒரு வழியா 2 பேரையும் மீட் பண்ணிட்டா ஜோசோரன். கேட்டகன் ஸ்டைல வச்சு என்ன பெருசா அசத்துவன்னு நினைச்சேன். ஆனா அந்த மேட்ச்ல எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உன்னை பார்த்த உடனே என்ன கேவலமான ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி ஜெயிச்சிட்டு இருக்க, உண்மையிலேயே உனக்கு கேட்டகன் ஸ்டைல் தெரியுமா, யோ வயசானவங்களா இருக்கீங்க, காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப எனக்கு டைம் இல்ல, நான் வேற இடத்துக்கு போனோம், இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஜோசோரன் அவனுடைய கேட்டகன் ஸ்டைல எங்களுக்கு காமி, நீயா காமிச்சிட்டினா நல்லது, ஆனா காமிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வலுக்கட்டாயம் பண்ணோம்னா உனக்கு நிறைய காயங்கள் ஏற்படும், பரவாயில்லையா. அப்படியா என்ன காமெடி பண்ணிட்டீங்க, எனக்கு அடுத்த மேட்சுக்கு நான் ட்ரைனிங் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ வெளியே போலான்னு பார்க்க இன்னொருத்தன் பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து கதவை சாத்திடுவான். எங்க பாருங்க எனக்கு எதுவும் உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கே அது பெருசா தெரியாது, ட்ரை பண்ண எதுவுமே நடக்காது கிடையாது, போய் சொல்லாத, உன்னுடைய மெமரிஸ்ல இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை எங்களுக்காக தரன்னு மட்டும் ஒத்துக்கும். அந்த டைம் வந்து அந்த கதவு சாத்தின பையனும் ட்ரை பண்ணுவான் இவங்க இருக்கிற விஷயங்களை கறக்கிறதுக்காக. அவன் பயன்படுத்த சக்தியை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆவான். ஏய் இந்த பவர் அந்த ரோயோ வச்சுதானே, ஓ உனக்கு ரோயோ பத்தி தெரியுமா, ரோ ஃபேமிலி சேர்ந்தவன், தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு அலோவ் பண்ணு, ஏன்னா உன்னுடைய மெமரிஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா அது எங்களுக்கு தேவை, உங்களை மேனிபுலேட் பண்றதுக்காக நாங்க இதை பண்ணல, எங்களுக்கு இதனால சில விஷயங்கள் நல்லது நடக்கும். இது ரோயோ பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவன் யாரு முதல்ல, ஏன்னா ரோயோ தான் என்னுடைய பேரன், அதுவும் இல்லாம இந்த கோயோன்னு சொல்லக்கூடிய இவனுடைய தம்பி, தாத்தா என்னுடைய தம்பின்னு அவனை சொல்லாதீங்க, அந்த நாயில என்னோட தம்பியே கிடையாது, தன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தி அவ கொண்டு இருக்கான், அவன் ஒரு கொலகாரன், என் தங்கச்சியவே கொண்டுட்டான், அப்படியாப்பட்டவனு என்னுடைய தம்பி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு கொலகாரனா இவங்க நினைச்சிட்டு இப்போ பழி வாங்க துடிக்கிறாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னடா இவங்க இதுக்குள்ளேயே இப்படி குடும்ப சந்தையா போயிட்டு இருக்கு, இதனாலதான் நாங்க உங்களுடைய கேண்டகன் ஸ்டைல் தேவைன்றதுனால ஜோசோரன் நாங்க அமைதியான முறையில தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தயவு செஞ்சு அதை எங்களுக்கு கொடு, ஏன்னா என் சிஸ்டருக்காகவும் என்னுடைய ஃபேமிலிக்காகவும் நான் அவனை பழி வாங்கணும். ஏய் உண்மையிலே எனக்கு தெரியாதியா, என் மெமரிஸ்ல என்னதான் நீங்க தடவினாலும் அது கிடைக்காது, சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன். அட போயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டே இருக்கேன். அந்த டைம் பார்த்தா வெளியே ஓஹோ வந்துட்டு அந்த கார்ட்ஸ்ல அடிச்சு போட்டு டே ஜோசோரன் இங்கே இடம் இருக்க, இவ எப்படி நம்மள கண்டுபிடிச்சா, எங்கதான் இருக்குன்னு. ஆமா இவ யாரும் சொல்லிட்டு இவன் உன பக்கம் ஃபைட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு, அவ அடிச்சு போட்டுட்டு உள்ள வருவான். என்ன எனக்கு கால் பண்ணல, ஆமா அந்த கேரக்டர் ஃப்ராடுங்க யாரு, உன ஏமாத்துறானுங்களா, எவ்வளவு தெரிஞ்சு இப்படி சொல்லுவடியே அப்படி அவனுக்குள்ளேயே சண்டை வருது. ஹீரோ இதை பார்த்துட்டு ஏ வெயிட் பண்ணுப்பா சண்டை போடாதீங்க, சரி நீ சொன்ன மாதிரியே நான் ஒத்துக்கிறேன், நீ வேணா என்னுடைய மெமரிஸ்ல இருந்து எதனா கிடைக்கதா இல்லையான்னு செக் பண்ணி கொண்ட மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ ஹலோ பண்ண அவன் அதை ட்ரை பண்ணுவான். ஓஹோ இன்னொரு பக்கம் இது கடுப்பா இருந்தாலும் ஹீரோ தடுக்கிறான், எதுவும் ஆவது நல்லபடியா தான் முடிய போதுன்னு. ஒரு கடத்துல அவன் அனலைஸ் பண்ணதுல இந்த பையன் உண்மையை தான் சொல்றான், இவனுக்கு அதை பத்தின விஷயங்கள் எதுவும் பெருசா இவனுடைய நினைவுகள்ல இல்ல. சரி ஓகே ஜோசோரன் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்ககிட்ட இருந்து எதுவும் எங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வரல, இப்போ நீ கிளம்பலாம். சரி ஓகே நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், வந்ததுக்கான காரணத்தை நாங்க சிம்பிளா பிராங்கா பேசிட்டு போலாம்ல, இந்த கிழவன் விட மாட்டானே. அந்த சமயத்துல பார்த்தா இவங்க பேச வரும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஜோசானும் ஜோயோவும் கரெக்டா வந்துட்டு காப்பாத்திடுவானுங்க. எங்கதான் இருக்காங்களா என்னோட எம்ப்ளாயிஸ், அங்க அவனுக்காக மேட்ச் காத்துட்டு இருக்கு, இங்க நடனம் வந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கு, டேய் வாடா அப்போ மேட்ச் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காப்பாத்தி கூட்டு போவானுங்க. ஏன்டா ஜோசோரனை காப்பாத்தி கூட்டு போறீங்க, அதுக்கு எதுடா இவ்வளவு பில்ட் பண்ணலாம், டேரக்டாவே கேட்டுக்கலாமே. அப்படி அந்த கிழவனும் பேசிட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிப்பான், இப்போ நீ தப்பிக்கலாம் ஜோசோரன், ஆனா ஒண்ணு தெரிஞ்சா கண்டிப்பா நீ மனசு உடஞ்சு போவேன். இருந்தாலும் இவனுக்கு எப்படி ட்ராக் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு இவன் தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்ப ஓட்டு உடைக்கிறேன். அது என்னன்னா ஜோசோரன், உன்னுடைய தாத்தாவை பத்தின விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா
சொல்றாங்கன்னா இந்த போட்டி நீ கலந்துதான் ஆகணும். முக்கியமா உன்னுடைய தாத்தா சென்சே கூட கனெக்ட் இருக்காரு தெரியுமா, அவங்கள ஒரு ஆளா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்காரு. என்ன பேசுறீங்க, இன்னும் சொல்லுங்க. என்னால எதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. இது டென்ஷிஃபோடைய பழங்கால ஹிஸ்டரி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட இதை விட அதிகமா லார்ட் டென்ஷுக்கு தெரியும். வேணும்னா இந்த மேட்ச்ல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்ச பிறகு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கேற்ற போல ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வரும்போது இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நம்ம சொக்கெட்ஸுக்கும் அவனுடைய ஆப்பனண்டா இருக்கிறவன் ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சொக்கெட்ஸை பத்தி உங்களுக்கே தெரியும், அவனுடைய சீக்கிரட்டான அந்த ஆட்டை பயன்படுத்துவான். கீழே பார்த்தா பெரிய சமனிங் ஸ்பெல் வந்துட்டு அந்த பவர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். அவனை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல எவனா இருந்தாலுமே அவனுடைய பிசிக்கல் பவர் அப்புறம் சைக்கிக் பவர் எதுவா இருந்தாலும் இவனுக்கு கால் தூசி சமம். ஏன்னா இவங்கிட்ட டைம் ஸ்பேஸ் மாதிரியான பவர்ஸ் அதிகமா இருக்குது. அதை வச்சு இவங்களுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அடிப்பான். அந்த ஒரு வகையில மேட்ச் தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவன் சோர்ந்து போற நிலைமைக்கு போக என்ன ரொம்ப நீ வெறுப்பேற்ற, எதுக்கிட்ட டாச் பண்ணிட்டு இருக்க, டேரக்டா அட்டாக் பண்ற மாதிரி ரேஞ்ச் மோடுக்கு போயிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். எந்த முறை பார்த்தா தண்ணி பவரை பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணதுல அவனே ஒரு கட்டத்துல பயப்பட ஆரம்பிக்குவான். ஏன்னா அது எல்லாத்துமே அவனுடைய பாடி லெவல்லையும் அஃபெக்ட் பண்ணுது. அது கொஞ்சம் பட்டாலும் மென்டலா இவன் பாதிப்பு அடைஞ்சிடும் தெரிஞ்சுக்கிறான். ரெகிகன் பக்கம் இந்த டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு அபாரமா ஷாக் ஆகிறான். இவனுடைய டெக்னிக் எந்த அளவுக்கு எப்படியாப்பட்டதுன்றது அவன் அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கடைசியில அவனுடைய ஆப்பனன்ட் பார்த்து டேரக்டா அட்டாக் பண்ண கிட்ட வருவான். ஆனா அவனை பொறுத்தவரைக்கும் அவன் ஸ்லோ மோஷன்ல தான் வந்துட்டு இருக்கான். பதிலுக்கு ஏகப்பட்ட அட்டாக் திரும்ப கொடுப்பான் பாருங்க. கடைசியில பார்த்தா அவனுக்கு டேரக்டாவே அட்டாக் விடுற லெவலுக்கு போக அவன் ஷாக் ஆவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வைக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.